நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்று பிரித்தானிய அரசியல் கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களையும் இன்றைய பொழுது உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வரவிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாகம் பிரான்சில் நாளை நடைபெறவிருக்கிற ஐபிசி தமிழா பற்றிய சில அறிமுகங்களை நிராஜ் டேவிட் அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். இந்த அங்கம் பிரித்தானியாவில் பல மாற்றங்கள், நிமிடத்துக்கு நிமிடம், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் பல மாற்றங்கள் நடக்கின்றன. அந்த மாற்றங்கள் பற்றிய தகவல்கள், குறிப்பாக இன்று வெளியாகி இருக்கிற சில்கோட் ரிப்போர்ட் என்று கூறக்கூடிய அறிக்கை ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரித்தானியா ஈராக் மீது போர் தொடுத்தது என்பது சரியான முடிவுதானா? ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று கூறக்கூடிய அந்த பாரிய ரசாயன ஆயுதங்கள் இருந்தன என்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதாகவும், அதனால் போர் தொடுக்கிறோம் என்று டோனி பிளேயர் அந்த நேரத்தில் கூறியிருந்தார். ஆனால் அவ்வாறு ரசாயன ஆயுதங்கள் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன அடிப்படையில் அல்லது பொய் சொல்லி நீங்கள் இந்த சண்டைக்கு போனீர்களா என்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட ஒரு சூழலில் கோர்டன் பிரவுன் பிரதமராக இருந்த பொழுதும் லோர்ட் சர் சில்கோட் தலைமையில் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. நீண்ட ஆய்வுக்கு பிறகு 10 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் செலவுக்கு பிறகு இப்போது அந்த ஆய்வறிக்கை இன்றைய பொழுது வெளியாகி இருக்கிறது. அது உண்மையில் இந்த போருக்கு போகாமல் இதனை தவிர்த்திருக்கலாம் என்பதான ஒரு முடிவினை சொல்லியிருக்கிறது. அது தவிர பிரித்தானியாவினுடைய குடிவரவாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புதிய தலைவர்கள் பற்றிய பிரச்சனை, பல விடயங்களை பற்றி சுருக்கமாக தொட வேண்டும். எங்களோடு இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர், ஊடகவியலாளர், அரசியல் பார்வையாளர், சட்ட ஆலோசகர் யோகரட்னம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். யோகரட்னம், உங்களை நேரடியாக வரவேற்கிறோம். வணக்கம். நேரடியாக இந்த சில்கோட் விடயத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். டோனி பிளேயர் ஒரு போர்க்குற்றவாளி என்கிற அளவுக்கு விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்திருந்தன. அப்போது சட்டவிரோதமான போர் ஒன்றினை தொடுத்திருந்தார் என்று சொன்னால் 179 பிரித்தானிய பிரதிகள் செத்து போனார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட ஈராக்கியர்கள் செத்து போனார்கள். ஆகவே இவர் போர்க்குற்றவாளி என்கிற அளவுக்கு வந்தது. உண்மையில் அப்படி ஒரு காரசாரமான குற்றச்சாட்டை இந்த சில்கோட் ரிப்போர்ட் சொல்கிறது என்று நினைக்கிறேன். சில்கோட் ஓரளவுக்கு பட்டும் படாமல் கூறியிருக்கிறார். ஆனால் தவறு என்பதை மிக நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். இது அவசரப்பட்ட எடுத்த முடிவு. வேறு வேறு பல தடயங்கள் இருந்தும் நீங்கள் அதுக்கு கவனத்தை கொடுக்காமல் அவசரப்பட்டு எடுத்துட்டீர்கள் என்பதை மறைமுகமாக கூறியிருக்கிறார். இந்த போருக்கு செல்லாமல் தவிர்த்திருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் போவதற்கு முன் அங்கே சமாதானமாக போகக்கூடிய சில வழிமுறைகள் இருந்தது, அதை நீங்கள் அணுகாமல் போயிருக்கிறீர்கள். ஆகவே அவசரப்பட்டு எடுத்த முடிப்பு என்றும் மிக முக்கியமான ஒரு காட்டமான சொல்லு அவர், மக்கள் உங்களுடைய மன்னிப்புக்கு உரியவர்கள். நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதாவது நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், இப்பொழுது மன்னிக்கப்பட வேண்டியவர் நீங்கள், மக்கள் தான் முடிவு எடுக்கணும் என்று நாசுகா சொல்லியிருக்கிறார். காரணம், இது வேறு போர்க்குற்ற விசாரணைகள் என்று ஒன்று போவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் பிழைதான் என்பதை வேறு விதமாக மிக சொப்டாக வாழைப்பழத்தில் குண்டூசி ஏற்றினது போல ஏற்றியிருக்கிறார். அடுத்த கட்டம், இந்த மக்கள் கேட்க போகிறார்கள், அப்படி என்ன இந்த குற்றவாளிகளை என்ன செய்கிறது, இங்கே இவர்களை தண்டிப்பது, எந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவது, இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாமா என்பது இன்னொரு சர்ச்சைக்குரிய விடயம். ஆக இது டோனி பிளேயர் பொதுமக்கள் முன்னிலையில் வந்து தவறு நான் செய்துவிட்டு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்பதாக இருந்தால், அது உண்மையில் அதற்கு பிறகு அந்த மன்னிப்புக்கு பிறகு என்னென்ன அர்த்தங்களை அது கொண்டு வரும் என்கிற ஒரு விவாதம் இடம்பெறக்கூடும். அவரை பொறுத்த வரைக்கும் இதனை தற்காத்து கொள்ள அல்லது தான் செய்தது சரி என்பதனை குறித்து வாதிடுவதற்கு தான் இன்னமும் தயார் என்கிற விடயத்தை தான் டோனி பிளேயர் இதுவரையில் சொல்லி வருகிறார். ஒரு கேள்வி இருக்கிறது யோரட்னம். போது ஏற்கனவே இங்கே பிரித்தானிய அரசியல் ஒரு கொதி நிலையில் தான் இருக்கிறது. டேவிட் கேமரன் ஒரு புறம் சென்று விட்டார். மறுமுனையில் ஜெரமி கோவன் பதவியில் இருப்பதா இல்லையா என்பது சர்ச்சையாக இருக்கிறது. காலையில் வந்து நான் தான் வேட்பாளர் என்று சொல்லுகிறவர் பகல் மதியம் 12 மணியோடு காணாமல் போகிறார். மறுமுனையில் இந்த பிரசாரத்துக்கு தலைமை தாங்கிய நைஜல் ஃபராஜ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ என்ன கேள்வி என்றால், இந்த நிலையில் இந்த சில்கோட் ரிப்போர்ட் இந்த அரசியலில், இந்த இருக்கக்கூடிய அரசியலில் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்துமா? உதாரணமாக தொழிற்கட்சியினை போன்றவர்கள் இதனை எப்படி பார்ப்பார்கள் என்று நிச்சயமாக. காரணம், தொழிற்கட்சி தனக்குள்ளே உடைந்து சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிற வேளை. ஆனால் கட்சியை ஆதரிப்பவர்கள் இன்னும் இருந்தாலும் இந்த போர்க்குற்ற, அதாவது இந்த சில்கோட் அறிக்கையானது
முன்னாள் பிரதமர் டொனி பிளேர் அவர்களை பாதிக்கும் பொழுது அந்த கட்சி மீதான பாதிப்பும் கட்டாயம் இருக்கும். இப்போ ஜெரமி கோர்பினை எதிர்க்கிற கட்சியில் இருக்கக்கூடிய பிளேயர் ஆதரவாளர்களுக்கு இது ஒரு சவாலாகவே இருக்க நிச்சயம் இதே ஒரு சந்தர்ப்பமாக அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். அத்தோடு இங்கே ஒரு ஒப்பீடை ஒன்றை செய்து பார்க்கலாம் நினைக்கின்றேன். 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈராக்கிய போருக்கு இவ்வளவு 7 வருட கால அறிக்கை தயாரிப்பின் பின் இந்த முடிவு வந்திருக்கிறது. நாங்கள் இதை இந்த பிரெக்சிட்டில் நடந்தது சரியா பிள்ளையாண்டு இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் இளைய தலைமுறை ஏன் எடுத்து வர மாட்டார்கள், அதற்கு ஒரு சில்கோட்டை அறிக்கை வருமா என்று கூட நாம் யோசித்து பார்க்கக்கூடிய இல்லை வேலையை பார்க்கலாம். எனக்கு இது பற்றி சொல்லுங்கள். அதாவது யூகிப் போதும் நைஜல் ஃபராஜ் அவர் தான் இந்த பிரித்தானிய சுதந்திர கட்சி என்கிற கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். இப்போது அவர் பொறுப்பிலிருந்து சென்று விட்டார். சில பேர் கேட்கிறார்கள், பிரிய வேண்டும் என்று 20 வருடமாக பேசி வந்தீர்கள், கடைசியாக நடந்த கருத்து கணிப்பு வாக்கெடுப்பில் பிரிய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய வாதங்களை எல்லாம் செய்தவர்கள் இன்று பிரிந்தாகி விட்ட பிறகு இனி நான் விடுமுறைக்கு போகிறேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற பதவியை விட்டு ஓடிவிடுவது பிரச்சனையை உருவாக்கிவிட்டு தப்பித்து ஓடுகிறீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நைஜல் ஃபராஜ் மீது வைக்கிறார்கள் பொறுப்பெடுக்காமல். நிச்சயமாக அந்த கோணத்தில் அது பார்க்கப்படலாம் என்று நிச்சயமாக. காரணம் என்னவென்றால் 17 வருடம் 20 வருடமாக ஒரு கருத்தை கூறி வந்தார். அந்த கருத்து சரியா பிழையா தன் சார்பில் ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது நின்று அதை பார்த்திருக்கணும், நின்று அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அந்த நேரம் பார்த்து அவர் தன்னை தான் இந்த இதிலிருந்து விலகிக் கொள்கிறார். அதற்கு அவர் கூறிய ஒரு சாட்டு குடும்பம். எல்லோரும் அரசியலில் நான் ஒதுங்குவேனாக இருந்தால் குடும்ப காரணங்களுக்காக ஒதுங்குவேன். இவர் அப்படியும் கூறவில்லை. ஆனால் கூறுகிறார், முதல் நாடு சுதந்திரம் அடையணும் என்றார். சுதந்திரம் அடைந்து விட்டு வெள்ளிக்கிழமையை பிரகடனம் செய்தார். இப்பொழுது நாடு பெற்றாயிட்டு இந்த குடும்பத்தை திருப்பி பெறணும். ஆனால் இதற்கான பதிலும் ஐரோப்பிய பாராளுமன்றத்திலிருந்து சூடாக கிடைத்தது. நைஜல் ஃபராஜ் இப்பொழுது ஓய்வெடுக்கிறார் MEP சேலரியில், அதாவது ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற சம்பளத்தில் அவர் இப்போ குடும்பத்தை கவனிக்க போகிறார். அப்படி என்றால் இவர் உண்மையில் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி இருப்பாராக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கொள்வார். அங்கே கட்சியினுடைய தலைவர் பதவியிலிருந்து விலகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகவில்லை. கட்சியிலிருந்து விலகும் பொழுது அவருக்கு எந்த நட்டமும் இல்லை. ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் விலகும் பொழுது சம்பளம் இல்லை, போக வர. அப்போ இடைக்கிட போய் இந்த சைன் பண்ணால் தான் உங்களுக்கு காசுன்ற மாதிரி இடைக்கிட பாராளுமன்றத்தில் போய் 2-3 நேரம் சத்தம் போட்டுட்டு வந்தால் தான் அவர்கிட்ட காசு கிடைக்கும். ஆனால் அவருக்கு இப்போ அங்கே அவர்களை முகம் கொடுப்பது சற்று பயமாக இருக்கிறதுனால் குடும்பத்தை சாட்டி இங்கே நிற்க பார்க்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நைஜல் ஃபராஜ் பற்றிய விடயத்தில் இணையத்தில் பல பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. சில பதிவுகள் உண்மையில் நாடு பொருளாதார ரீதியாக மிக பெரிய சவால்களை சந்திக்கிற பொழுதோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிவருவது என்கிற முடிவினை எடுத்த பிறகு பல பொருளாதார வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கிற பொழுதோ அதற்குள் தலையிடாமல் இந்த மனிதர் தப்பித்து ஓடுகிறார் என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை சரியானதா இல்லையா என்பது ஒரு விவாதம். ஆனால் அப்படியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்குள் செல்கிறது, பவுண்ட் வீழ்ச்சி அடைகிறது. இதனால் இங்கே மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகும் என்கிற ஒரு நிலையில் தான் அவர் விலகிச் செல்வதை தப்பித்து ஓடுதல் என்றும், போரிஸ் ஜோன்சன் போட்டியிடாமல் ஒதுங்கி போனதை தப்பித்து ஓடுகிறார் என்று பார்க்கப்படுகிறது. உண்மையில் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பொருளாதார பிரச்சனை வந்து ஒரு இப்படி எதிர்பார்க்கப்பட்ட பிரச்சனை தான் இதில் உண்மை. ஆனால் அதே நேரம் ஒரு இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த பிரெக்சிட்டுக்காக பிரச்சாரம் செய்தவர்களோ போட்டியிட்டவர்களோ அவர்கள் உண்மையில் நினைத்திருக்கொள்ளே தாங்கள் வெல்வார்கள். இது ஒரு வாதமாக வைத்து உட்பட நினைத்திருக்க மாட்டார்கள், யாரும் நினைக்கவில்லை. எதிர்பாராத அவர்களுக்கு வெற்றி வந்தவோ என்ன செய்யறன்னு தெரியாது, புதிய பணக்காரன் காசை வச்சுட்டு என்ன செய்யறன்னு தெரியாத நிலை இவர்களுக்கு. இப்பொழுது பார்த்தால் உண்மையில் அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பொருளாதாரம் ஒரு பெரிய வீழ்ச்சியில் விழப்போகின்றது, விழுந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப கட்டம். இன்று 31 வருடத்தில் மிக குறைவான பெறுமதி பவுனுக்கு கிடைத்திருக்குது ஆசிய சந்தையில். இன்றைக்கு இந்தோனேசியா, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை இழுத்து மூடிவிட்டார்கள். ஏனென்றால் அங்கே இதற்கு மேல் போனால் என்ன நட்டம் வரும் என்று. ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இதனுடைய பெறுமதி சரியாக விழுந்து கொண்டு போகிறது. அதே நேரம் ட்ரில்லியன் 3 கோடி பணம் அந்த சென்ற வாரம் மட்டுமே ஸ்டாக்கிலிருந்து இல்லாமல் போய்விட்டது. இந்த இல்லாமல் போன பணம் அவ்வளவும் இந்த பிரித்தானியா பிரிந்தால் பொருளாதாரம் வீழும், ஆகவே எங்களுடைய பணத்தை கொண்டு இங்கே முதலிட்டால் அது அழிந்து போயிடும் என்ற பயத்தில் யாரும் முன்வருகிறார்கள். இன்று கூட அவீவா போன்ற பிரபல வங்கி கடன் வழங்கும் ஸ்தாபனங்கள் அதை நிறுத்திவிட்டன. நிச்சயமாக லீகல் அண்ட் ஜெனரல் இப்படி பல இந்த
காப்புறுதி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணம் இல்லாமல் போயிருக்கிறது. காரணம் என்னென்றால் உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரர்கள் இங்கே முதலிட்டார்கள். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் முதலிட்ட பொழுது அங்கே பணத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி இவர்களை அந்த பணத்தை ஒரு கோடியை நீங்கள் முதலிட்டால் இந்த சென்ற வார பிரச்சனை அது 1 கோடி இல்லை, அது அதை விட குறைவாக இருக்கிறது. ஆக இன்னும் இருக்கிறதும் போக போகின்ற பயத்தில் முதலீட்டாளர்கள் அந்த காசை திருப்பி எடுக்க முயற்சிக்கிறார்கள். வங்கிகள் என்ன செய்கிறாண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் இந்த அதான் போட்ட பணத்தை எடுக்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ உடனே சரியில்லாதுன்று. இப்போ அந்த அவர்களுக்கு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டாம் என்றே ஆர்டர் போட்டிருக்கு பேங்களுக்கு. உண்மையிலான சில செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் கூட இப்போது சில முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒருவர் பிரித்தானியாவில் வீடு ஒன்றை வேண்டலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இதுவரை காலம் இருந்தது. பல பேர் வேண்டியிருந்தார்கள். இப்போது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்த நிதியினை பிரித்தானியாவில் வீடு வேண்டுவதற்கு தாங்கள் நிதியினை தர முடியாது, ஏனென்றால் அந்த நாட்டு பொருளாதாரம் ஒரு ஸ்திரமாக என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழலில் வீடு ஒன்றினை வேண்டுவதற்கு சிங்கப்பூரிலிருந்து பணத்தை கடனை எடுத்து கொண்டு வந்து இங்கே வருவதற்கு அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். இப்போதைக்கு கிட்டத்தட்ட மலேசியாவில் இந்த நிலை. அந்த நீங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்கிற பொழுது பவுண்ட்ஸ் பிரித்தானியாவை நோக்கி காசு வருகிறது என்று அவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய என்ன நடக்கும் நினைக்கிறீர்கள்? இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் வரக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ தொழிற்கட்சி ஒரு தேர்தல் ஒன்று இப்போதைக்கு நடக்காவிட்டால் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் மீண்டும் வரப்போகிறது. அவர்கள் தான் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். அவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய மாற்று வழிகளை தான் பார்க்கிறீர்கள். அந்த பொருளாதாரத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவோம் என்பது பற்றியான கருத்துக்களை கன்சர்வேட்டிவ் கட்சியில் அதில் இதுவரை யாரும் அந்த பக்கம் இன்னும் தொட்டதாக இல்லை. இதுவரை காலம், அதாவது பிரெக்சிட்டுக்கு முன்னு நாங்கள் அதை செய்வோம் இது செய்வோம் இப்படி செய்யலாம் என்று சொன்னார்கள். பிரெக்சிட்டில் இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் ஒரு வாரத்தில் இல்லாமல் போன பின் அவர்கள் வாய் திறக்க பயப்படுகிறார்கள். இன்று காலை கூட யூரோப்பியன் மன்னிக்கவும் பிரித்தானிய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கானே அவர்கள் கூறியிருந்தார், நான் முன்பு எச்சரித்தேன், அந்த எச்சரித்தது போல் சில விடயங்கள் நடப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன், இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று என்று அவர் கூறும் பொழுது அவர் மறைமுகமாக சாடுகிற இந்த வேலைக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் தப்பி இருக்கலாம். இதே போன்று உங்களுக்கு தெரியும், இவருக்கு முன்பு இருந்த கானைக்கு முன்பு இருந்த கிங் அவர்கள் இருக்கிற காலத்தில் வேறொரு கதையை சொல்லிக்கொண்டு வந்தார். அவர் காலத்து தான் 2008ஆம் ஆண்டு இந்த பெரிய பொருளாதார சரிவு அவர் காலத்தில் நடந்தது. ஆகவே கானே அவருடைய சொல்லு பலராலும் கவனமாக பார்க்கப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காக அவரை ஓரங்கட்டினார்கள். அவர் ஒரு வங்கியினுடைய தலைவராக இருந்தோண்டு இப்படி ஒரு பக்கம் சாரா கதைக்கக்கூடாது. இப்போது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ட்ரியா லெட்சம் பகிரங்கமாக அதனை சொல்லியிருந்தார் ஒரு இடத்தில். இவர் கோல்ட்மேன் சச்சில் பணியாற்றி இருந்தவர், அவருடைய கருத்தை நாங்கள் மதிக்க தேவையில்லை என்ன. இப்போது அவர்தான் மறுமுனையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைமை வேட்பாளர்கள் ஒருவராக போட்டியிடுகிற பொழுது அது ஒரு பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வருகிறது. அவரை யாரென்றே தெரியாமல் இருந்த ஒருவர் இவ்வளவு மும்முரமாக பிரெக்சிட்டுக்காக வாதாடிய மைக்கேல் கோவை கொண்டு போய் தள்ளிவிட்டார். 66 வாக்குகள் இவருக்கு, மைக்கேல் கோவுக்கு 48 வாக்குகள் என்றால் 2 வாரங்கள், அதான் இந்த பாராளுமன்றத்தில் கூறியிருந்தாங்க, ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் நேற்றைய வெற்றி கதாநாயகர்கள் இன்றைய கவலைக்குரிய நாயகர்களாக மாறிவிட்டார்கள் என்று. இந்த வாரத்துக்கு முன்பு இவர்களெல்லாம் வெற்றி. உதாரணமாக போரிஸ் ஜான்சன் எடுங்கள், என்ன கூறியிருந்தார், அடுத்த பிரதமர் இவர். இப்பொழுது அவர் ஒரு பேக்கையும் கொண்டு ஓடி ஒளிச்சா காணும் என்று போகிற நிலை இருக்கிறது. அங்கே ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் சொன்னார்கள், பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார், போரிஸ் ஜான்சன் காணாமல் போயிட்டார் என்றே கூறும் அளவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு என்ன நடக்கும் போது நீங்கள் அண்ட்ரியா லெட்சம்னுடைய கருத்தை பார்க்கிற பொழுது ஒரு விடயம், அவர் எக்ஸிட் என்கிற விடயத்துக்கு மிக பெருவாரியாக பிரசாரம் செய்திருந்தாலும் அவர் சொல்லிய ஒரு தகவல் என்பது, தான் பிரதமராக வந்தால் ஐரோப்பாவிலிருந்து ஏற்கனவே வந்து இந்த நாடுகளில் குடியேறி இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள், அதாவது ஐரோப்பாவிலிருந்து வந்த குடியேற்றவாசிகள் எவரும் திரும்பி செல்ல மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையில் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் வைக்கிறார் என்று சொன்னால், உண்மையில் தலைவராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய தெரேசா மே, அவருக்கு தான் அதிகமான ஆதரவு இதுவரையில் இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு என்ன? குடிவரவாளர்களை இது ஒரு கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்டாக இருக்கிறது. அதாவது லான்சம் அவர்கள் கூறியிருந்தார், அவர் மட்டுமில்லை ஏனைய மற்றவர்களுக்கு கூறியிருந்தார். உதாரணமாக வெளிநாட்டு அமைச்சர் கூட கூறியிருந்தார், அவர்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை, அவர்களை போன்று சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அப்படி ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை, இருந்தாலும் நாங்கள் உத்தரவாதம் இப்போதை கொடுப்பதற்கு இல்லை, அதை கொடுக்க போவர் பின்னுக்கு வரப்போகிற புதிய பிரதமர் என்று. புதிய பிரதமராக வரப்போவர் என்று பெரும்பாலும் நம்பப்படுகிறது
தெரேசா மே, இப்பொழுது உள்நாட்டு அமைச்சர். அவர் மிகவும் இறுக்கமானவர். குடியுறவு பிரச்சனைகள் பிரச்சனை அவர் கடந்த காலங்களில் தெரிந்திருந்தது இல்லையா? நிச்சயமாக இந்த 10 வருடமாக அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட முடியாமல் இருந்த அபு கட்டடாவை எத்தனையோ ஹோம் ஆஃபீஸ் மினிஸ்டர் வந்தும் முடியாமல் இருந்து இவர் தான் செய்தார். மற்றது இன்று கூட பத்திரிகையில் அவரை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தது. ஒரு அமைதியான ஸ்கூல் ஹெட் டீச்சர், ஆனால் அந்த அன்ரோலி பொடியங்களை நல்ல வளமாக அடக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர், பாராளுமன்றத்தில் குத்துக்கரணம் அடிப்பவர்களெல்லாம் அடக்கக்கூடியவர்கள் என்றும். ஆகவே அவர் மீது இதில் வேடிக்கை என்னவென்றால், இதே தெரேசா மே என்ன கூறுகிறார் என்றால், அதை இப்பொழுது உத்தரவாதம் செய்ய முடியாது. எங்களுடைய பிரித்தானிய பிரஜைகள் மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பொறுத்து தான் இங்கே உள்ளவர்களுக்கு என்ன நடக்கும் என்று கூறியது இங்கே உள்ள எல்லோருக்கும் ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இல்லை, இதுவரைக்கும் தெளிவில்லாமல் இருக்கிறது. ஒரு கேள்வி வருகிறது தானே, அதாவது இப்போது 1.2 மில்லியன் அல்லது கிட்டத்தட்ட 12 லட்சம் பிரித்தானியர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல இடங்களில் வேலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போது இவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை நீங்கள் வெளியில் போங்கள் என்று சொன்னால், ஐரோப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரித்தானியர்களை அவர்கள் நீங்கள் உங்கள் நாட்டை நோக்கி போங்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்துடும். ஆக இது ஒரு பாகேன் நடக்கிறது இல்லையா? ஒரு எதனை கொடுத்து எதனை மனிதர்களை பண்டமாற்று பொருட்களாக பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா? அதைத்தான் தெரேசா மே மறுவிதமாக கூறுவார். எப்படி என்றால், அவர்களுக்கு பாதிப்பு வராத வரையும் இவர்களுக்கு உத்தரவாதம் இருக்குது, அவர்களுக்கு பாதிப்பு வந்தால் இவர்களுக்கு பாதிப்பு வரந்தான் என்பதை மறைமுகமாக கூறுகிறார். அதே நேரம் இன்னொன்றை கூறுகிறார், இந்த பிக் அண்ட் சூஸ் மாதிரி சொல்லுகிறார். சிங்கிள் மார்க்கெட்டோட பிஸ்னஸ் நடந்தே தீரும். பிரித்தானிய வர்த்தகர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சென்று வர்த்தகம் செய்தே தீர்வார்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் பிரித்தானியாவுக்கு வர வேண்டிய ஐரோப்பிய பிரஜைகள் மட்டும் நாங்கள் கட்டுப்பாடு, இது இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இது என்ன, இரண்டு பக்கம் உள்ள நல்லதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறோம். சிங்கிள் மார்க்கெட்டும் இருக்கும், குடிவரவு பிரச்சனையும் கட்டுப்படுத்தி விடுவோம் என்றால் இது செய்ய முடியும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்லை. அப்படி இலகுவான காரியம் அல்ல. பலரும் இதைத்தான் சொன்னார்கள், இவரும் இதைத்தான் கூறுகின்றார். மற்றது இவர் நான் நினைக்கின்றேன், இங்கே இன்னொரு விடயம் கவனிக்கப்பட வேண்டும். இப்பொழுது மைக்கேல் கோவ் போன்றோர் இதில் போட்டியிடுகிற, நீங்கள் சொன்னீங்க காலமே அறிவித்தவர்கள் பின்னேறம் காணா போனார்கள், அவர்களே மெல்ல ஒதுங்கிட்டார்கள். ஏனென்றா தெரியும் நியாயமான வீழ்ச்சிக்கு பொறுப்பு தங்கட தலையில் வர. அது ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? இப்போது மைக்கேல் கோவ் இப்போது அவர் பதவி போட்டியிட முயன்று முடியாமல் போனது. போரிஸ் ஜோன்சனை மைக்கேல் கோவ் காரணமாக அவரும் வெளியில் போக வேண்டியது. இப்போது நைஜல் ஃபராஜ் இவர்களை பார்க்கிற பொழுது உண்மையில் இந்த சுமையை தாங்க முடியாமல், இப்போ சில பேர் சொல்லுகிறார்கள் டேவிட் கேமரூன் விலகியதற்கு கூட இந்த அடுத்து வரக்கூடிய இந்த பெரிய சிக்கல்களை பொறுப்பெடுப்பதற்கு தான் தயாரில்லை. அடுத்து வரக்கூடிய பிரதமருடைய தலையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வரப்போகிறது, அந்த பொறுப்பினை தட்டி கழிப்பதற்காகவும் இவர்கள் பதவிகளை விட்டு விலகுகிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். காரணம் இதில் அதாவது இப்போ பிரதமராக வரப்போறவருக்கு ஒரு பெரிய பார்வை உண்டு. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேணும் என்று நிற்கின்றார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எங்களுக்கு சாதகமானது மட்டும் நாங்கள் வச்சுக்கொள்வோம், எங்களுக்கு பாதமான ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறித்தான் அந்த பேச்சுவார்த்தையில் போகும் பொழுது இவருக்கு நிறைவே பொறுப்பு வருகிறது. அது இவருக்கு கட்சிக்குள் சரியான எதிர்ப்பு வர பார்க்கும். மூன்றாவது, இந்த மைக்கேல் கோ போன்றவர்கள் கூறுகிறார்கள், இனி யார் பிரதமராக இந்த நாட்டில் வரப்போகிறாரோ அவர் நிச்சயமாக பிரெக்சிட்டை ஆதரித்தவரா, பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடாது என்றவர் ஒருவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்கிறார். ஆனால் தெரேசா மே அப்படி இல்லை, அவர் இருக்க வேண்டும் என்று அமைதியாக ஆதரவு தெரிவித்தார். அதில் ஒரு முரண்கையும் இருக்கிறது தானே. அதாவது பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளே இருக்க வேண்டும் என்று பிரசாரம் செய்தவர் தோல்வி அடைந்தவுடன் அந்த தோல்விக்கு பொறுப்படுத்திக் கொண்டு வெளியில் போகிறார். அதே கட்சியில் அவரோடு நின்று அதே இருக்க வேண்டும் என்று பிரசாரம் செய்த தெரேசா மே இப்போது தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்கிறார். இது உண்மையில் ஒரு முரண்கை இருக்கிறது இல்லையா? முரண்பாடு மட்டுமல்ல, அது முன்கூட்டியே தெரிந்த ஒரு விடயம் எதிரில். காரணம், ஏற்கனவே மைக்கேல் கோவ் அவர்களுக்கும் தெரேசா மே அவர்களுக்கும் நிறைவே அதாவது ஒரு வித முரண்பாடுகள் இருந்து அவர் அந்த பதவியிலிருந்து மைக்கேல் கோவ் பதவியிலிருந்து விலகுவது காரணமாக இருந்தவரே தெரேசா மே. அவர் இனி பிரதமராக வரும்பொழுது இவர் எங்கே வைப்பார் என்ற அச்சம் கூட வருகிறது. ஆகவே இவர் நான் உங்களை ஆதரிக்கிறேன் என்று அவரை இப்போ ஆதரிக்க துவங்கிட்டார். இது ஒரு இன்னொரு வேடிக்கையாக இருக்கிறார். அதே நேரம் இந்த நைஜல் ஃபராஜ் போன்றவர்கள் அவர் இவர்கள் பிரித்தானியா பிரிய வேண்டும் என்று கூறினாலும் இந்த கட்சியோடு சேர்ந்து சொல்லவில்லை. அவர் தனித்தனி மேடைகளில் தான் பேசி வந்தார். ஆகவே அவருக்கு இவர்கள் அளவு பொறுப்பில்லை.
அது நிச்சயமா அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சராகவோ அல்லது அரசாங்க சார்பிலாக இருக்கவில்லை இல்லையாக. ஆமாம், அவர் தனிப்பட்ட ஒருவராக எடுத்துக்கொள்ள. இந்த குடிவரவு பிரச்சனை பற்றிய விடயத்தை தொட்டாக வேண்டும். ஒரு கேள்வி, பொதுவாக இந்த நாடுகளில் வந்திருக்கின்ற பல பேர், குறிப்பாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கூட பிரான்சிலிருந்தோ ஜெர்மனியிலிருந்தோ இங்கே வந்து ஏற்கனவே குடியேறி இருக்கிறவர்களுக்கு இப்போது ஒரு விதமான டென்ஷன் இருக்கிறது. நாங்கள் அடுத்த சில வருடங்களில் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி சென்று விட வேண்டிய ஒரு சூழல் வந்து விடுமா, தங்களுடைய பிள்ளைகள் இந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அவர்கள் எதிர்காலத்துக்கு என்ன ஆகும், இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. ஆக இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த பெரிய மக்கள் கூட்டத்தை வாக்கு வங்கியாக பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லது இவர்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இவர்களுக்கு எதிராக உள்ளவர்களை வாக்குகளை தங்கள் நோக்கி பிரிப்பதற்காகவும் இந்த தேர்தலில் கட்சி தலைமை தேர்தலில் போடுகிறவர்கள் கூட அப்படியான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். இருக்கிற கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், இப்போது இவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு முடிவு இப்போது அறிவிக்கப்பட்டாலோ அல்லது திருப்பி அனுப்புவோம் என்கிற முடிவு எடுக்கப்பட்டாலோ, அந்த இரண்டு முடிவுகளும் மக்களை பொறுத்த வரைக்கும் மனோரீதியாக தயார்படுத்திவிடும். ஆனால் இப்போது அப்படியான ஒரு தயாரிப்பு இல்லை இல்லையா? எவ்வளவு காலம் இந்த ஒரு தடுமாற்றத்துக்குள் வைத்திருக்கக்கூடும்? எதிர்வரும் 2 வருடங்கள் இந்த தடுமாட்டம் இருந்தியாக போகிறது. காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பு இந்த திரைசேமையினுடைய இந்த கூற்றுக்கு முன்பு கூறப்பட்டது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உடனடியாகவில்லை. உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்து இங்கே சர்வகலாச யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர்களுக்கான நிதி உதவி, அதில் எந்த தடையும் இல்லை. இந்த 2016ஆம் ஆண்டு புதிதாக யூனிவர்சிட்டி போர்வைக்கு காசு கொடுப்போம், 2017ஆம் ஆண்டு பற்றி தெரியாது என்று ஒரு வசனம் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையினுடைய தாக்கம் நிச்சயமாக எங்கள் எல்லோரையும், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்த எல்லோரையும் பாதிக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் இந்த சட்ட ரீதியாக என்னுடைய சில அனுபவங்கள் இருக்கப்படியால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவர்கள் 5 வருடத்துக்கு குறையாமல் இந்த நாட்டில் ஏதாவது தொழிலை செய்து கொண்டு, அதை ட்ரீட்டி ரைட்ஸ்ன்றது, அதாவது அந்த உடன்படிக்கைக்கான உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாக்க வேணுமா இருந்தால் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேணும், தொடர்ந்து வேலை செய்திருக்க வேணும். 5 வருடம் தொடர்ந்து வேலை செய்தவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை போட்டு நிரந்தர வதிவிடம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒன்று சிலர் செய்திருக்கிறார்கள், சிலர் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த பத்திரத்திலே சொல்கிறது, இது உங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை, விருப்பம் வேண்டாம் செய்யுங்க உண்டு. ஆனால் இப்பொழுது எல்லாரும் அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை வருகிறது. 5 வருடத்துக்கு மேலாக இந்த நாட்டை தொடர்ந்து வேலை செய்து வந்தவர் வேலை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாக சொல்வார்கள், சட்ட ரீதியாக இந்த நாட்டில் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக இருந்திருந்தால் இல்லை, அங்கேதான் வேலை செய்திருக்க வேண்டும். அங்கே பலர் தவறுகிறார்கள். நேற்று கூட அப்படியான ஒரு விவாதம் வந்தது. விவாதம் இல்லை, நடைமுறையில் நான் கண்டு உண்டு. 5 வருஷம் இங்கே இருந்தால் உங்களுக்கு பதிவோட உரை தருமோன்னு எந்த கட்டாயம் இல்லை. நீங்கள் உங்களோட ரைட்டை நீங்கள் பேணி இருக்கணும், உங்களோட உரிமையை பேணி, அதான் 5 வருடம் வேலை செய்யணும். சிலர் என்ன செய்கிறாருன்றா 2 வருஷம் வேலை செய்கிறது, 2 வருஷம் வேலை செய்கிறதில்ல, ஒரு 6 மாதம் வேலை செய்கிறது, பிறகு திருப்பி வேலை செய்கிறது. செய்துட்டு 5 வருஷம் இருந்த நான் இந்த ஆண்டு இல்லை, இந்த ஆண்டு வரை அவர்களுக்கு அந்த விடுபட்ட இந்த 2 ஆண்டுகளுக்கு நீர் என்ன செய்தீர் அதற்கு காட்டும் என்ன பொழுது இவர்களால் காட்ட முடியாத நிலை வரும் பொழுது அந்த விண்ணப்பம் நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து வேலை செய்திருக்க இன்று ஏதேனும் செய்ய முடியுமா? இன்று இருக்கக்கூடியவர்கள் இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறது, தங்களுடைய இருப்பினை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? உதாரணமே இப்பொழுது 2016ஆம் ஆண்டு 5 வருடத்துக்கு முந்தைய 11ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து நீங்கள் வேலை செய்த பேசிட்டோ இருந்ததுக்கான ப்ரூஃப் சட்ட எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த EAPR என்று இருக்குது, யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா வந்து நிரந்தர வதிவிடமைக்கான விண்ணப்பம் இருக்குது. அதை நிரப்பினால் அந்த விண்ணப்பம் இன்னும் சட்டம் மாறவில்லை. ஆகவே இந்த பழைய சட்டத்துக்கு தான் அவர் பார்க்கப்பட வேண்டும். புத்திசாலித்தனமானது இப்பொழுது அதை செய்ய வேண்டும். இதில் இன்னும் ஒரு விடயம் கூட, பிரித்தானியாவில் எந்த ஒரு விண்ணப்பமும் 800 பவுன் குறைய இல்லை, அல்ல 300 800 பவுன். ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியலுக்கான பிரஜைகளுக்கு மட்டும்தான் 65 பவுன் தான் மேக்சிமம், 65 பவுன். ஆகவே இங்கே இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. சிறிதாக காலம் கடத்தும் பொழுது நீங்கள் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை போடலாம். ஆனால் இப்பொழுது இதுதான் ஃபீ என்ற ஒரு 1000 பவுன் 500 பவுன் 800 பவுனை கூட்டினால் பாதிக்கும். ஆகவே இப்பொழுது இருந்து அவர்கள் செய்வதில் எந்த தவறும் இல்லை. அந்த 2 வருடங்களுக்குள் அந்த நிரந்தர வதிவிடமை என்ற ஒரு மட்டை எடுத்துவிட்டால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். பிறகு சட்டங்கள் மாறுகிற பொழுதும் உங்களுக்கு நிறைய முன்னுரிமை இருக்கும். உண்மையில் அந்த தகவல் எனக்கு மிகவும் பயன்மிக்கதாக இருக்கும். நன்றி யோகரட்னம், எங்களோடு இணைந்து கொண்டு பல தகவல்களை இன்றைய பொழுது பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி. இப்படியான தேவையான சில விஷயங்களை நாங்கள் அறிவிக்கணும். எங்களுக்கு மட்டும் தெரிந்தால் காணாது, மற்றவர்களுக்கும் சொல்லணும். அது உங்களுடைய பணியும். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. ஆகவே நேர்கள் யோகரட்னம் அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் இடைவரலாம். ஆகவே ஐரோப்பா, இந்த பிரித்தானியாவுடைய அரசியல் மாத்திரமில்லாமல் இந்த நாட்டில் ஏற்கனவே வந்து குடியேறி இருக்கக்கூடிய
ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களும் எவ்வாறு இது பற்றி பார்க்கலாம் என்கிற சில தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் தொழில்நுட்பத்தில் தோழன் முத்துராமனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. ABC தமிழ்